நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் நினைக்கிறேன் பேசுனது ஞாபகம் இருக்கு. தாவீதை பற்றி பேசினேன். தாவீதை குறித்த அநேக காரியங்களை நீங்கள் செய்தியில் கேட்டீங்க. ஒரு பயோகிராபிக்கல் மெசேஜ்னு அதை சொல்லலாம். தாவீதை குறித்து நீங்கள் கேட்டீங்க. தொடர்ச்சியாக தாவீதை நான் பேச விரும்புகிறேன். மீதியாக பேச வேண்டிய கொஞ்சம் பகுதி இருக்குது, அதை நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முந்தி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு எட்டர்னிட்டி, நித்தியம் அப்படிங்கிறது, எட்டர்னலை குறித்து, நித்திய வாழ்வு, நித்திய காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசினேன். ஆகவே கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்றைக்கு நான் பேசுகிறேன். சரி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தாவீது என்கிற பெயருக்கு, நம்ம பெயருக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இல்லை? எல்லாமே இப்போ அர்த்தத்தோடு தான் வைக்கிறாங்க. நம்ம இப்போ பேர் வைக்கிறதுக்குள்ள பிள்ளைகள் எங்கெங்க போய் என்னன்னா பேரை வாயில நுழைய மாட்டேங்குது. நான் கடந்த நாளில் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சோம் நம்ம சபையில், கோயம்புத்தூர்ல. அந்த குழந்தைக்கு ஐசக்ங்கிற பேர் தெரியும், பிரதிஷ்டை பண்ண. ஐசக் நியோ, NEO, நியோ, ஐசக் நியோ. நியோங்கிறது எனக்கு தெரியல உங்க என்னன்னு. சரி, அப்படி குழந்தைகளுக்கு நம்ம பேர் வைக்கும் பொழுது புதுசா யாரும் வைக்காத பேர் என்று சொன்னாங்க. பாஸ்டர், யாரும் வைக்காத பேர் சொல்லுங்க பாஸ்டர். நான் வச்ச பேர் தான் எனக்கு தெரியும், நான் வயசானால் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க, நான் ஒரு 2 பேரை சொன்னேன், புதுசா சொன்னேன். இல்லை, அவங்களுக்கு அது திருப்தி இல்லை. யாரும் வைக்காத பேரை குழந்தை வைக்கணும். ஆனால் வாயில நுழையக்கூடாது, நுழையக்கூடாது. அந்த குழந்தை பெருசான பிறகு அவங்க அம்மாவே அப்பாவை திட்டுவாங்க, அப்படி வச்சுக்க என்னை எல்லாம் திட்டுறாங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? நம்ம கேள்விப்படுறோம். தாவீதுடைய பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. எல்லா பெயருக்கும், உங்க பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், என் பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ரைட். டேவிட் என்றால் லவ்விங், பிலவ்ட், டியர், பிரியமான, அன்புக்குரிய, பாசத்துக்குரிய, மிகவும் பிரியமான. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் தாவீதுடைய பெயர். அவருடைய பெயருக்கு ஏற்றபடி அவருடைய சாட்சி இருந்தது. கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தேவனுடைய சாட்சி எப்படி? என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா, கடவுளுடைய, ஆண்டவருடைய, தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமானவன். எப்படிங்க? நெருக்கமானவன். தேவனோடு தேவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படக்கூடிய இருதயம் தாவீதுடைய இருதயம். ஆக தாவீதுடைய இருதயத்திற்கும் தேவனுடைய இருதயத்திற்கும் ஒரு தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஆமென். கடவுளுக்கு இருதயம் அப்படிலாம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஆண்டவர் சொல்றது வச்சு நான் சொல்றேன். அதனாலதான் அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். கர்த்தர் அவரோடு கூட பேசினார். நல்லா ஜெபிச்சிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் சில வேளைகளில் வெளிப்படுத்துவாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. அவரோடு கர்த்தர் பேசுவார். சொப்பனத்துல பேசுவார், தரிசனத்துல பேசுவார், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்மை அறியாமலே ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்புடையவர்களா இருக்கணும். தாவீது அப்படி இருந்தான், சாதாரணமான ஆள் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்ற, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது. தாவீது
தாவீதை பார்க்கும் பொழுது கடவுளுடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக கண்டேன். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஆமென். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தின் படியெல்லாம் விருப்பத்தின் படியெல்லாம் செய்வான். அதான் ஆமென். தாவீது எவ்வளவு அருமையான ஒரு நல்ல குணம். அவனை யோசிக்கும் பொழுது சில வேளைகளில் தாவீதை யோசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். சவுல் ராஜா தாவீத வேட்டையாடான், இல்ல வேட்டையாடான். தாவீது சொல்லுகிறான், எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடிதான் இருக்குதான். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில சோர்ந்து போய் எனக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு, எனக்கு அப்படி சுகவீனம் வந்திருக்கு, எனக்கு அப்படி பலவீனம் வந்திருக்கு, என் பிள்ளைகளுக்கு அப்படி வந்திருக்கு. உண்மை. உங்களுக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம் சோதனைகள். மரணத்துக்கும் எனக்கு எவ்வளவு யார் அளந்து வச்சிருக்கா? தாவீது. ஆச்சரியமா இருக்குல்ல? கரெக்டா மெஷர்மெண்ட். எனக்கும் மரணத்துக்கும் ஒரே அடிதான். ஒரு அடி தள்ளி வந்திருந்தா எனக்கு மரணம் தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. 1 feet, ஒரே அடி எனக்கும் மரணத்துக்கும். நம்முடைய மெஷர்மெண்ட் பாருங்க. அப்போ அந்த ஒரு அடி தாண்டி என்கிட்ட வருவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. உங்களையும் என்னையும் ஒரு அடி தாண்டி அந்த மரணம் வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அந்த ஒரு அடி தூரத்திலேயே ஆண்டவர் ஸ்டாப் பண்றார். டச் பண்ணக்கூடாது. மரணம் என் பிள்ளைய, என் மகனை, என் மகளை டச் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்றார். அப்படி அவ்வளவு பெரிய காரியம். தாவீது சொல்றார், எனக்கும் மரணத்துக்கு எவ்வளவு தூரம்? ஒரு அடி தூரம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு. நிலை இல்லாத அல்லது முடியாது என்ற ஒரு கட்டம் வரும் இல்ல? எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? முடியாதுங்கிற காரியம் எனக்கு வந்திருக்கு. முடியாது, ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு காரியம். ஆனா என்னமோ இருதயத்தின் துடிப்புல ஒரு வித்தியாசமாகி அந்த இருதயத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரும். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒண்ணு செய்ய மாட்டார். இதுதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒண்ணும் செய்ய மாட்டார். அப்படியே செவத்துல சாய்ச்சி நின்றுட்டு, ஆண்டவரே என்ன நான் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு கஷ்டம் நான் ஓடி வர்றேன். எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் இருந்திருக்கு. தாய் சொன்ன உங்களுக்கு இருந்திருக்கும், கண்டிப்பா தாண்டி வந்திருக்கு. முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்து அப்படி பாஸ்டர்மா கூட தெரியாது, கஷ்டப்பட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொன்னார், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். ஆமென். எவ்வளவு ஒரு தைரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு தைரியம். ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மரணத்தை ஒரு அடி தாண்டி வந்து, ஒரு அடி தாண்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இல்ல? ஒரு முறை நானும் பாசமாவும் இந்த என்ன ஒரு நம்ம பெஸ்டப்பட்டி போற அந்த ஊருக்கு இது கொஞ்சம் ரோடு எல்லாம் சின்ன ரோடு. அந்த வண்டியில போகும்போது என்ன பண்ணிட்டு பஸ் வந்துட்டான், மேலே ஏறி வந்துட்டான். நான் வண்டியில விழுந்துட்டேன். இப்படி சாஞ்சிருந்தா வீட்டுல
என்னமோ தெரியல, இந்த பக்கம் விழுந்துட்டேன். சரியா கிட்டத்தட்ட ஒரு அடிதான் இருக்கும். எந்திரிச்சிட்டு ஐயோ ஆமா பஸ்ஸை நிறுத்தி நம்ம திரும்பி பார்ப்பா, தப்பிச்சிட்டோம். இல்லை, விபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, என்னன்னே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு உண்டு. என்னன்னே தெரியல உண்டு. ஆனா அப்படிப்பட்ட சூழல் தான் மரணத்துக்கு எனக்கு எவ்வளவு தூரமா? ஒரு அடி தூரம். தாவீது சொல்லுவார். ஆனா அந்த ஒரு அடி தூரத்தை தாண்டி அந்த மரணம் வந்து என்னையும் உங்களையும் டச் பண்ணாம, ஆண்டவர் என்னை டச் பண்ண, உங்களுக்கு டச் பண்ண பார்த்தீங்களா? அதான் அர்த்தம். பிரைஸ் எல்லாம் மரணம் டச் பண்ணுவதற்கு முன்பாக, மரணம் டச் பண்ணுவதற்கு பதிலாக யார் டச் பண்ணிட்டா? கர்த்தர் டச் பண்ணிட்டா. எத்தனை பேர் விசுவாசம்? ஆமென். இதான் உண்மை, இதான் உண்மை. பிரைஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடந்தது. அப்பா தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது நிறைய கஷ்டப்பட்டான். ரொம்ப சவுல் அவனை வேட்டையாடுறான். ஆனா சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைச்சாலும் தாவீது என்ன பண்றான்? விட்டுறான். தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் மேல கைப்பட மாட்டேன், தொட மாட்டேன். எவ்வளவு நல்ல குணம் பார்த்தீங்களா? போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறாங்க. சவுல தலை வெட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்ணாரு? சவுல ஆளை விட்டு கொண்டுட்டார். அவ்வளவு நேசர் மாமனாருக்கு இல்ல, அப்படி இல்லை. அவன் மேல ஒரு அன்பு, தனி அன்பு வைத்திருந்தார். தாவீது ஒரு விசேஷமான ஒரு குணங்க. அதான் நம்ம பின்னால பார்க்கணும். அதனாலதான் அவனுடைய இடம் இப்படி வருதுச்சு. சரி, இப்போ இந்த தாவீதுக்கு நல்லா கவனிக்கணும். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான் தாவீது. தெரியுமா? 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அது இன்னைக்கு மறுபடியும் வாசிப்போம். ஃபர்ஸ்ட் யாரை கொண்டு அபிஷேகம் பண்ணினார்? தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு. அதாவது சாமுவேல் வந்து கடைசி நியாயாதிபதியாகவும், புரியுதா நான் சொல்றது? நியாயாதிபதிகளின் புத்தகம் நிறைய நியாயாதிபதி நல்ல கவனிக்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். சாமுவேல் வந்து கடைசி நியாயாதிபதியாகவும் அதே சமயத்தில் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி அவர் தான். இப்ப இந்த சாமுவேல் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ ஈசாயின் குமாரன் ஒருத்தர் போய் அபிஷேகம் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் அபிஷேகம். தாவீதுக்கு 3 அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதில் முதல் அபிஷேகம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 - 13 முடிய. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 - 13 முடிய. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன். மறுபடியும் வாசிக்கணுமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாயை கேட்டான் சாமுவேல். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்ல, கடந்த வாரத்துல பார்த்தோம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்ல. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அப்படின்னா அவன் என்னன்னு சொல்லுவோம்? கடைக்குட்டி. கடைக்குட்டிக்கு என்ன பண்ணுவாங்க? கடை வச்சு கொடுப்பாங்க. இந்த கடைக்குட்டி படிக்க மாட்டான். அதனால எல்லாரும் கடந்து போயிருவாங்க. எல்லாம் நல்ல போஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. கடைக்குட்டி ஒரு குட்டி கடை. தாவீது அதுதான் லாய்க். தாவீது யாரு? கடைக்குட்டி. சரி, கடைக்குட்டியா இருக்கிற தாவீது ஒருத்தன் எல்லாருக்கும் கடைசியா ஒருத்தன் இருக்கான். சரி, வாசிங்க. கடைக்குட்டிக்கு வேலை இல்லை, யுத்தத்துக்குள்ள போற வேலை இல்லை. தாவீது யாருக்கு? கிங். சொல்லுங்க பாப்போம். யாருக்கு தெரியல? யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது? ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சது. தாவீதுக்கே தெரியலீங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னவா எப்படி இருக்க போறீங்க தெரியுமா? ஆமா ஆமா,
இருந்தது போதும் அப்படின்றீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை குறிச்சு நோக்கம் வச்சிருக்காரு. அதெல்லாம் தாண்டிடுச்சுங்க. இல்ல, தாண்டல. எனக்கு வயதானாலும் கிட்டத்தட்ட 70 டச் பண்ணிவிடும். நவம்பர் 25ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபித்துக் கொள்ளுங்கள் எனக்காக. என்னை பார்க்க ஒருவேளை நீங்கள் வரலாம், நல்லது. எத்தனாவது வயசு ஆரம்பமாக போகுது? 69 முடிஞ்சு 70 வயசு. ஆனா என்னை குறித்து தேவன் இனி என்ன கஷ்டம். ஒரு பழமொழி சொல்லணும், என்ன தெரியுமா? வீடு வீடு பாபா இந்த மாதிரி பண்ண வீடு போகுது, காடு வீடு போ சொல்லுது, காடு வர சொல்லல, பரலோகம் தான் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கும் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். வீடு போக சொல்லல, காடு வர சொல்லல. நான் என் தேவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நானும் நீங்களும் போவோம். என்னை வான்னு சொல்றது பரலோகத்தில் இருக்கிற தேவன் மட்டும்தான். ஆமென். வெரி குட். தம்பி நல்லா கை தட்டா. கவனிங்க. இப்போ எல்லாருக்கும் இளையவர் ஒரு கடைக்குட்டி இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் தாண்ட வச்சிட்டு இருக்கான். ரைட், வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. அவன் இங்கே வரட்டும். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அவனை பார்க்கணும். போய் கூப்பிடுறாங்க, தாவீது வாப்பா. இப்ப தாவீது எந்திரிச்சு வர. எங்க இருந்து வர்றான்? ஆடு மேய்க்கிற அந்த இடத்துல இருந்து வர்றான். அழுக்காக வந்திருக்கான். இல்ல போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வர்றான். இருக்கிற வண்ணமா கத்தட்ட வந்தா போதும். சரி, வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இல்ல, போன வாரமே பார்த்திருக்கோம். இருந்தாலும் சொல்றேன், எனக்கு அது பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல என்ன கடைக்குட்டி பாருங்க. இல்ல, கடைசி பையங்க, ஒதுக்கப்பட்ட பையங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். வர்றான். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அவனை என்ன பண்றாரு? வர்ணிக்கிறார். நம்ம பிள்ளைகள் காக்கையில் தன் குஞ்சு அப்படிங்கிறது எவ்வளவு உண்மை தெரியுமா? உண்மையா இல்லையா? உண்மை. நான் ஆலியார் எனக்கு கொடுத்த இந்த குவார்டர்ஸ் போலீஸ் குவார்டர்ஸ். எனக்கு வீடு கிடைக்கல. எல்லாரும் போலீஸ்காரன். நான் மட்டும்தான் பாஸ்ட். சின்ன வயசு பில்லி அப்போ பிறக்கலாம். அப்பதான் பிறந்தான். அதுக்கு பிறகு குழந்தை வயிற்றுல இருக்கா. அப்புறம் போயிட்டு போலீஸ்காரன் யாரும் எங்கிட்ட கொஞ்ச நாள் பேச மாட்டாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு போலீஸ்காரன் கதவை தட்டினான் நைட்ல. சார் வாங்க. என்ன சார் அப்படிங்க? என் மனைவிக்கு ரொம்ப விஷப்பூச்சி கடிச்சு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க சார். போய் பிரார்த்தனை பண்ண, ஜெபம் பண்ணோம். அவங்க நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க எல்லாம் பேச, சார் வாங்க சார், குட் மார்னிங் சார் வாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை ரொம்ப நாள் முடி கட்டாயம் கொஞ்சம் வைக்கிட்டேன். எனக்கு புதுசாக ஒரு போலீஸ்கார் சைக்கிள் நான் போனேன். புதுசாக போலீஸ்கார் இவர் புதுசாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நாள் வண்டியை நிறுத்தி போய் அந்த அம்மா கடை வச்சிருப்பாங்க. அம்மா எனக்கு சொல்லுங்க, நான் போலீஸ்காரர் அந்த ஒரு சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சந்தைப்பேட்டையில். ஆமாம், அந்த சர்ச்சில் நான் பாஸ் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரன்னு நினைச்சாங்க. அப்படின்னு ஏன்னா இருக்கிறது எங்க லைன்ல, அதனால எனக்கு போலீஸ்காரன் நினைச்சாங்க. நாங்க இருந்தேன். கவனிக்க, அந்த போலீஸ்காரர் அந்த கேட் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அருணாச்சலம். அப்போ அவருடைய மகன் கண்ணு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி, முகமெல்லாம் ஒரு மாதிரி, பேச மாட்டான், அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட நல்லா பேசுவாங்க, பாச மாட்டலாம். சிஸ்டர், ஏதாவது ஒரு கோமலை சேர்த்து விட்டுலாமா? இல்லையா, எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் பேர் அருணாச்சலம். அவங்க போய் மறுபடியும் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லுவோம், ஐயோ நான் என் மகனை விட மாட்டேன், என் மகனை கொடுக்க மாட்டேன். பார்த்து அந்த பையனை ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான். என் மகன்
மகன் என் கூட தான் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அப்படி கரிஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த தீல கரிஞ்ச மாதிரி. ஆனா அந்த மகன் அவ்வளவு நேசிச்சாங்க. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் அங்க வந்த பிறகு பாபுகார் சீட் வந்த பிறகும் அங்க இருக்கிற போலீஸ் வந்து தண்டவாளி போலீஸ்கார் அங்க இருந்து வருவாரு, எனக்கு வந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சார், ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? எனக்கு பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. போலீஸ்கார் ஆனா கம்பெல்லாம் வச்சு பயங்கரமா இருப்பார். எனக்கு பயமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு வருஷம் 1.25 வருஷம் நல்ல ஊழியத்தை தந்துருக்கார். நான் ஏன் சொல்றேன், அந்த பையன் அப்படி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த பையன் அவருக்கு, அந்த ஏட்டையாவுக்கு அழகுள்ள மகனாக ஆண்டவர் ஒரு வர்ணிக்கிறார். அப்படி அழகிய கண்கள், சிவந்த மேனி, நல்ல ரூபமா. சரி, அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து கர்த்தர் பார்க்கிறார். அப்படியே நடந்து வர்றார். அப்படியே சூப்பரா என்ன நடந்து சொல்லுவாங்க, ராஜ நடை ஆண்டவர் பார்த்தார். அவங்க ரசிக்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவர்? நமக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சா எப்படி இருக்கும்? தெரிஞ்சாலும் என்ன பண்ணும், அப்படி இருக்கிட்டு போட்டுக்க. ஆண்டவர் உங்களையும் என்ன செய்யறாரு? ரசிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளை ரசிக்கிறாரு. நம்ம அழும் பொழுது நம்மளை பார்க்கிறாரு. நம்ம சசிமே நம்ம பிள்ளை அழும்போது கொஞ்சம் பாப்பம் பார்த்துருக்கீங்களா? வேணும்னு அழகுன்னு நம்ம அழுவான். நல்லா அழுது வாடா இருக்கும்போது அவனை வருவான். வந்துட்டு டாடி அழுது, அம்மா, ஐயா, அப்பா அப்படின்னு அழுவான். அழுதுன்னா அப்புறம் கண்ணை தொடச்சி விடுவோம். அழும்போது ரொம்ப அழகா இருப்பான், சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருப்பான். குழந்தைய பார்த்து நம்ம அப்படியே ரசிப்போம். இல்ல ரசிக்க மாட்டேன். நீங்க பார்த்தா ரசிக்காத இருப்பா இல்லையா? நான் சொல்ல உண்மைதான பொய்யா மாத்திக்கிறேன். உண்மைதான் இல்ல? ஆண்டவர் ரசிக்கிறார் பாருங்க. யார? தாவீத. அப்படியே நடந்து வர்றான். எனக்கு இந்த கற்பனை பண்ணி பார்த்தாங்க. அப்படி அந்த கோல் அப்படி சுத்திட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நானும் நினைக்கிறேன். வச்சுக்கோமே, அப்படி சுத்தி கோலும் தனியும் அவன் கையில இருக்கும். அப்படி கோல் அவனுக்கு தெரியாது என்னன்னு. அவன் வர வர ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, இவன் தான். அந்த ஒரு அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அப்படி நடந்து வரான். இவன் 7 பேர் யாருமே இல்ல. 8வது போட்டிருக்கு பைபிள் வசனத்துல. சில சமயம் 7ன்னு சொல்றாங்க. ரைட், கடைசி மகன். எல்லாருமே இல்ல, ராஜாவா இல்ல, நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. இவன் வர்றான். அப்படியே அவனுடைய நடைய பார்க்கிறாரு, அவன் ரூபத்தை பார்க்கிறாரு, அவனுடைய கண்ணை பார்க்கிறாரு. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு சொல்றாரு. இப்ப கர்த்தர் பார்த்து கூர்ந்து கவனித்து, இவன் தான் எழுந்த அபிஷேகம். நான் செலக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமென். இன்டர்வியூல செலக்ட் ஆனது யாரு? இன்டர்வியூ பண்ணது யாரு? இன்டர்வியூல போய் ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு போய் நிற்பாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு செலக்ட் ஆவாங்க. என் மகன் சார்ஜ் ஒரு சாட்சி சொல்லணும். அவனுக்கு ஆஸ்திரேலியா போய் வேலை இல்லை. அப்போ போய் இன்டர்வியூ போயிருக்கான். 2வது ரவுண்டு வந்தோடனே என் மகன் இப்போ சார்ஜ் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பதில் இன்னொருத்தர் எடுத்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை இல்லை, அதிகமாக அவருக்கு தெரிஞ்சவர் எடுத்துட்டேன் அப்படின்னா. எடுத்தாச்சு. சான்ஸ் சரி சரி சார் சொல்லிட்டு அவர் பேசுறாரா, என்னமோ தெரியல, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு உங்களை எடுக்கணும் போல இருக்கு. எப்படி எடுத்துட்டாரு? உண்மை நடந்த சம்பவம் எடுத்துட்டாரு. அவன் தான் அந்த போஸ்டுக்கு அவனை. ஆனா உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு என்னமோ எப்படி இருக்கு, உங்களை எடுக்கணும் போல இருக்கு, நான் உங்களையும் எடுத்துக்கிறேன். அவனை வந்து ஃபிட்டு, உங்களையும் எடுத்துக்கிறேன். அப்படியே சார், ஆமா நீங்க பேசும்போது என்னமோ தெரியல, உங்களை எடுக்கணும் போல இருக்கு. அப்படி எடுத்துதான் வேலை இருக்கான். கவனிச்சுக்கல, இது உண்மை நடந்த சம்பவம். என்ன சான்ஸ் அவன் நடிகர் உண்மை புரியலங்கிறான். அதான் கர்த்தர். அதான் கர்த்தர். ஆண்டவருடைய பார்வை உங்க மேல பட்டா போதுங்க. என் மேல பட்டா போதும், மேல பட்டா போதும். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? செய்வார், செய்வார். ஆமா, ஆமென். விசுவாசிங்க, செய்வார். இவன் தான் எழுந்த அபிஷேகம். உடனே அவன் அபிஷேகம் இல்ல, ஒரு வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்தோம். ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். இது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 11 to 13 வரைக்கும். என்ன அபிஷேகம் இது? ஃபர்ஸ்ட் அபிஷேகம். யார் அபிஷேகம் பண்ணது? தீர்க்கதரிசி. அந்த காலத்துல தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகுதான் 17ஆம் அதிகாரத்துல என்ன பண்றான் சொல்லுங்க பார்ப்போம். யுத்தம் பண்றான். யார்கிட்ட? கோலியாத். 17 14 அபிஷேகம் பண்ணிட்டார். கவனிங்க, சரியா? ரைட். ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். இரண்டாவது அபிஷேகம் பாருங்க. இரண்டாவது அபிஷேகம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து, கவனிங்க, ஃபர்ஸ்ட் அபிஷேகம் மறக்க மாட்டீங்கல்ல? மறக்க மாட்டீங்கல்ல? இரண்டாவது அபிஷேகம். அப்பொழுது யூதாவின் ஜனங்கள் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் மேல? தாவீதை யூதாவின் வம்சத்தின் மேல் ராஜாவா. யாரு? வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து, தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசியாக யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அப்ப யாருக்கு இவர் ராஜா? யூதா மக்கள் மேல், யூதா ஜனங்களுக்கு, யூதாவுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணார். புரியுதா? எதனால அபிஷேகம்? இரண்டாவது அபிஷேகம். யூதா ஜனங்கள் வந்து அபிஷேகம் பண்ணார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அனாயிண்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். தாவீது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. பின்னால போக மாட்டோம், பின்னால வரும். சரி, மூன்றாவது அபிஷேகத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு மற்றது பார்ப்போம். மூன்றாவது அபிஷேகம் வாசிக்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்க. இஸ்ரவேலின் மூப்பர். இப்ப பாருங்க, இப்ப கவனிங்க. முதல்ல இரண்டாவது அபிஷேகம் யாரு? யூதா ஜனங்கள். யூதாவின் மேல் அபிஷேகம் பண்ணாங்க. இப்ப யாரு? இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும். இஸ்ரவேல்னா என்ன? இப்ப ஹோல் வந்துருது இல்ல இஸ்ரவேல் இல்ல? ஏன்னா இப்ப இந்த ராஜ்யம் ரெண்டாவா பிரிக்கப்படல. சாலமோன் மகனுடைய காலத்தில், ரெகோபெயாமுடைய காலத்தில் தான் ராஜ்யம் ரெண்டா பிரிச்சு. அதுக்கு வந்து பிரிக்கல. இப்ப ஒண்ணுதான். ஏன்னா இப்ப தாவீது தான் அடுத்த ராஜா. இப்போ வசனம் சொல்லுகிறது மூன்றாவது அபிஷேகத்தை பாருங்க. இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும், இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவிடத்தில் வந்தார்கள். எப்ரோனில் ராஜாவிடத்தில் வந்து தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. மூணு அபிஷேகம். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சாமுவேல், அவர் ராஜாவாகல, ஆனா அபிஷேகம் பண்ணார். இவன் தான். இரண்டாவது யூதாவின் ஜனங்கள், யூதாவின் மேல அபிஷேகம். மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இஸ்ரவேல். அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதா இருந்தார். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 40 வருஷம் ராஜ்யபாரம் டோட்டலா. அப்போ
இப்ப முழு இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவாயிட்டான். மூணாவது அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். கர்த்தர் கூட இருந்தார். வாசிங்க ஒரு வசனம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. எப்படிங்க? சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண கவனிச்சிருக்கீங்களா? சிலர் ஜெபம் பண்ணும்போது தம்பி மாரிய வாலி பிள்ளைகள் எல்லாருக்கும் தாவீது வர வர பலத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். 2 வசனம் உண்டு. அந்த 2 இன்னைக்கு பார்க்க போறோம். வசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. வேதம் சொல்லுகிறது, ஸ்பெஷலா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், உங்களுடைய வாழ்வை பிடிக்காதவர்கள், உயர்வை பிடிக்காதவர்கள், எப்படியாவது உங்களை நசுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணலாம். நீங்க அவங்களோட போய் யுத்தம் பண்ண மாட்டீங்க. பட் தாவீதை குறித்து சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தை, தாவீது வர வர பலத்தான். சவுல் அவன் குடும்பம் எப்படி நாளுக்கு நாள் வர வர பலவீனப்பட்டார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு விசேஷமான காரியம். பிரைஸ் தி லார்ட். தாவீது வர வர பலத்தான், வர வர பலத்தான். ரைட். அடுத்தது 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி. எப்படிங்க? வர வர பலத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் வர வர பலவீனப்பட மாட்டோம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்ம வர வர பலவீனப்பட மாட்டோம். பிளஸ் பண்ணாதீங்க, அப்படி இப்படி சொல்லுங்க. வர வர என்ன பண்ண மாட்டோம்? பலவீனப்பட மாட்டோம். நாளுக்கு நாள் என்ன செய்வோம்? பக்கத்துல சொல்லுவோம், வர வர பலப்பீர்கள் நீங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அப்படியே ஆக கிடவது. கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கீங்க. நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். சரி, ஒரு சம்பவம் எனக்கு கொஞ்சம் புதுமையா இருந்தது. படிச்சதா இருந்தாலும் வேதத்தை நம்ம படிச்சிருக்கோம், 2-3 தடவை முடிச்சிருக்கலாம், ஒரு சில பகுதி நிறைய படிச்சிருப்போம், நிறைய தடவை வாசிச்சிருப்போம். சில கொஞ்சம் புதுசா இருக்கும். ஒரு வசனத்தை நான் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம பார்க்க போறோம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிப்போம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரர் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அழித்து சங்கரித்தான். ரப்பாவை அடித்து சங்கரித்தான். தாவீது வந்து அவர்கள் ராஜாவின் மேல் இருந்த கிரீடத்தை, நல்ல கவனிங்க, அவர்கள் ராஜாவின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து பொன் நிறையும். அந்த அந்த கிரீடம் எப்படியா? ஒரு தாளந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாய் இருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா.
அடுத்த ராஜாவினுடைய அந்த கிரீடத்தை எடுத்து தாவீது தலையில வச்சாங்களாம். அது ரொம்ப விசேஷமான கிரீடம், அதான் மென்ஷன் பண்ணிருக்கு. அதை எடுத்து தாவீதின் தலையில வைக்கப்பட்டது. யாருக்கோ இருக்கக்கூடிய ஒரு உயர்வையும் கனத்தையும், அவனிடத்தில் இருந்த அந்த கனத்தை எடுத்து ஒண்ணுமில்லாமல் பண்ணி அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எதிரியார்களுடைய கிரீடம் நம்ம தலைக்கு வரும். விசுவாசிக்கணும். நம்ம வேலை என்ன கர்த்தர் சொல்லிருக்காரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காட்டுவார். அவ்வளவுதான். ரட்சிக்கப்படுகிறார். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். ஜஸ்ட் விசுவாசம். விசுவாசம் கிரீடம் வந்து நம்ம தலைக்கு வரும். அப்படின்னா உண்மையான அந்த கிரீடம் எத்தனை அதெல்லாம் பரிசுகள் நம்மகிட்ட வருது அப்படிங்கிறதுக்கல்ல. அவனுக்கு இருக்கிற அந்த மகிமை, அவனுக்கு இருக்கிற அந்த மேன்மை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். கொடுக்க வல்லமையுள்ள தேவனா. பிரைஸ் தி லார்ட். சரியா? அவன் கிரீடம் தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. சரி, அடுத்தது தாவீது விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். அது மட்டுமல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்க. 2 சாமுவேல் 8:6. தமஸ்குக்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்தில் எல்லாம், தாவீது போன இடத்தில் எல்லாம் எப்படிங்க சொல்லுங்க? தாவீது சொல்லுங்க. தாவீது தாவீது போன இடத்தில் எல்லாம். நல்லா கவனிக்கணும், இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன சில இடங்களில் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இல்ல, எல்லா இடங்களிலும் நீங்க போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். தாவீது போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை, ஏங்க என்னையும் உங்களை காப்பாற்றுற தேவன். நம்ம நமக்கே சொல்லிக்கலாமா? என்னை காப்பாற்றுற தேவன், என்னை காப்பாற்றுற தேவன். தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது சொல்றா பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்துவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் சொல்லுங்க, நான் தாவீது சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட. தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், கோலும் தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பனா இருந்து தன்னை மேய்ப்பராய் வச்சு, இப்போ நானே அப்படி இந்த ஆட்டை காப்பாற்றினேன் அப்படின்னா எனக்கு மேய்ப்பர் கர்த்தர் யெகோவா, யாவே கர்த்தர் தான் எனக்கு. ஆமென். இந்த மரணைகளின் பள்ளத்தாக்க நேர்ல பார்த்து எங்க டாக்டர் காட்கோக் எனக்கு போக வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இஸ்ரேல் நாட்டில். அதை பார்த்த பாஸ்டர் சொன்னாங்க, ஐயோ எப்படி பயங்கரமா இருக்கு. நீங்க கொடைக்கானல்ல ஊட்டி கொடைக்கானல் போறீங்களா? போயிருக்கீங்களா? எஸ்டேட் 3 ஆண்டு எல்லாம் போயிருக்கீங்களா? போன சொல்லுங்க, வேன் பிடிச்சி போறேன். ரைட், பரவாயில்ல, கொடுங்க. கவனிங்க, இப்ப கவனிங்க, அது ஒரு சந்தோஷமா பாஸ் எப்படியாவது கூப்பிட்டு போயிடுவாரு. ரைட், இந்த பில்லர் ராக்னு ஒன்று இல்லை தம்பி, தம்பி கொடைக்கானல்ல உள்ளவர் என்னை கூப்பிட்டுருக்காரு, வாங்க பாஸ் வந்தா ஒரு வாரம் தங்குங்கன்னு சொல்லிட்டாரு, சாப்பாடுலாம் போடுறேன்ட்டார். நம்பி போகலாம் தம்பியை.
கவனிக்கல. அந்த தம்பிக்கு நல்லா தெரியும். நான் ஒரு 2 தடவை 3 தடவை போயிருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் வந்து பாஸ்டர் கிறிஸ்டோபருடைய அந்த கிராஜுவேஷனுக்கு போனது தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முந்தி போன மாதிரி தெரியல. ரைட். இப்போ அந்த இடத்த ஒரு தடவை போய் நின்று பார்த்தோம். என்ன அது? பில்லர் ராக். அப்படியே பில்லர் மாதிரி அந்த ராக் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலீங்களா? பார்க்காதவங்க கண்டிப்பா நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மிஸ் பண்ணி விட்டீர்கள். அப்படியே பில்லர் மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே போல டாக்டர் கார்ல் கோக்கு இஸ்ரேல்ல அந்த டூர்னா ஸ்டடி அது அப்படியே எடுப்பாங்க. இவங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. அவர் போய் இப்படியே டீச் பண்ணுவார். இந்த போறாங்களே சிலர் நிறைய பேர் கூட்டிகிட்டுலாம் போறாங்க. டிவியில பசங்க பாவம் அவங்க அப்படி கூட்டிட்டு போய் சுற்றி வந்துட்டு வந்துடுவாங்க. பட் எங்க ஆசிரியர் டாக்டர் காலப்போக்கு அப்படியே டீச் பண்ணுவாராம். அப்படியே டீச் பண்ண நோட்ஸ் எடுப்பாங்களாம். அங்க நின்றுட்டு சொல்றாராம், பில்லர் ராக் மாதிரி இங்க முன்னால வச்சுக்கீங்களேன். அப்படி ஒரு பள்ளத்தாக்க காட்டிட்டு சொல்றாராம். தாவீது சொன்னா பார்த்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோபுடைய தடி என்னை தேய்ச்சுன்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்கு இதுதான் அப்படின்னு அப்படியே நான் பார்க்கலாம். பட்டு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த சூரிய வெளிச்சம் கூட சரியாப்படாதான். அப்படிப்பட்ட அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. தாவீது ஆடுகளை மேய்ச்சி சாத கில்லாடி இல்லையா? தாவீது பயங்கரமான இல்லை. பருவத்தில் கூட தாவீது தனியாக உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசணும். எப்படி என்ன கொஞ்சம் உங்க கூட நம்ம பேசணுங்க. மோசைட்டு கூட அப்புறம் பேசிக்கலாம். தாவீது தான் கொஞ்சம் பேசணும். நான் உட்காந்துருக்கு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. மோசே விசேஷமான யூதர்களுக்கெல்லாம் உண்மைதான் முக்கியமான ஆளு, நமக்கு முக்கியமான ஆளு. ஆனால் எல்லாரும் முக்கியமான யார் தெரியுமா? தாவீது. எல்லாரும் முக்கியமான தாவீது. ஏன்னா தேவதூதன் சொல்லுகிறான், பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலிருந்து, தாவீதின் வம்சத்திலிருந்து தான் மேசியா வருவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அதுதான் சத்தியம். அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் குமாரனாய் பிறந்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது சென்ற இடமெல்லாம் இல்ல, தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை, நீங்க எங்க போனாலும் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எந்த இடத்துல காப்பாற்றுவார், எங்கேயும் காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு. நான் சில வேளை சிலது மீறி போனா அதை ஆண்டவர் பார்த்துப்பார் எதுவா இருந்தாலும். ஆனா கர்த்தர் காப்பாற்றுவார். சென்ற இடமெல்லாம் காப்பாற்று. நீங்க போற இடத்துல கர்த்தர் காப்பாற்று. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. ஏன் பொல்லாப்புக்கு பயப்படு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தேவன் என்னோடு கூட கூட இருந்த என்ன, அவர் கோலும் தடியும் என்னை தேற்றுல. ஒரு பாட்டு நான் பாடுவேன். அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவனுண்டு நித்தமும் நடத்துவார். நினைக்கும் தேவனுண்டு நித்தமும் நடத்துவார். அவர் கோலும் தடியுமே என்னை
நடத்துமே, அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. நினைக்கும் தேவன் உண்டு, நித்தமும் நடத்துவார். இயேசு கிறிஸ்து எல்லாம் என்னால ஒரு நொடியில் பொழுது கூட வாழ முடியாது, வாழ தெரியாது, அதெல்லாம் வாழ முடியாது. அவர்தான் நீங்க போகிற இடத்துலலாம் உங்களை காப்பாற்றுங்க. ஆமென். சங்கீதம் 23 நீங்க சாதாரண நினைக்காதீங்க. வருஷக்கணக்கா பேசக்கூடிய சங்கீதங்க, வருஷக்கணக்கா ஸ்டடி. எவ்வளவு சத்தியம் இருக்கு தெரியுமா? ஒரு வார்த்தையிலே, ஒரே ஒரு வார்த்தையிலே அவ்வளவு சத்தியம், ஆழமான சத்தியம் இருக்கு. தாவீதின் சங்கீதம். சரி, கடைசியாக நிறைவு பகுதிக்கு நான் வருகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, ஏங்க ஆபிரகாமின் குமாரன் தாவீதா? ஆபிரகாமின் குமாரன் யாரு? ஈசாக். திரும்பி சந்தேகம் வந்துச்சு. ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு. முற்பிதாக்கள். அதாங்க மத்தேயு என்ன பண்ணிருக்காரு? ஆபிரகாமின் குமாரன். தப்பா எழுதிட்டாரோ? மத்தேயு யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? யூதர்களுக்கு என்று எழுதுறார். மத்தேயு இயேசு கிறிஸ்து யாருக்கு காட்டுறாரு தெரியுமா? ராஜாவாக காட்டுகிறார். புரியணும். மத்தேயு தான் அவருடைய நோக்கம் அது. ரைட். இப்ப இந்த மத்தேயு எழுதுறாரு ஆபிரகாமின் குமாரனாகிய, நல்ல கவனிங்க, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இல்லையே. அந்த வம்சத்தில் ஆனா தாவீதின் குமாரன். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது யாரை முன்பதாக வைக்கிறார்? மத்தேயு தாவீதை. ஆபிரகாம் விட்டுட்டார். ஆபிரகாமின் குமாரன் சொன்னார், உண்மைதான். ஏன்னா முற்பிதாக்கள் எபிரேயர் இனமே தாவீதிலிருந்து வந்தது, யூத இனமே ஆபிரகாம்ல இருந்து வந்தது, உண்மை. ஆனா இங்க யாரை முக்கியப்படுத்துறாரு? தாவீது. தாவீதின் குமாரனாகிய சொல்லுங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். யாருடைய குமாரன்? ஏன் அதை ஏன் மென்ஷன் பண்றாரு? ஏன் முக்கியப்படுத்துறாரு மத்தேயு? ஏன்னா மேசியா தாவீதின் வழியில தான் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யூதர்கள். டேய், நீங்க மேசியா இயேசுதான் ஏத்துக்குங்கடா. மத்தேயு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. யாருதான்? தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. தாவீதின் வம்சத்தில் தாவீதின் குமாரனாய் வருகிறவர் மட்டுமே மேசியாவா இருக்க முடியும். வேற யாரும் மேசியா இல்ல. புரிஞ்சுக்குங்க. மேசியா. அப்போ தாவீதின் பெயர் மத்தேயுல கிறிஸ்துவின் பிறப்புல இடம் பெறுகிறது. எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது பாருங்க. ஏங்க, குருடை கண்ணு தெரியாத குருடன் கூட இப்ப சொல்லக்கூடாது, பார்வையற்றவன். பார்வையற்றவன். சில வார்த்தைகளும் பைபிளை திருத்தணும்னு வச்சிருக்காங்க. பார்வையற்ற பார்வையற்றவங்க, பார்வையற்றவர் ஆண்டவர் போகும் பொழுது யாருங்க போறாங்க? பேசுறாங்க போறாங்க. அப்படியா? உடனே என்ன சொல்றான்? தாவீதின் குமாரனே. இயேசு கிறிஸ்து காதுல கேக்கு, தாவீதின் குமாரனே. எனக்கு யாரா இல்லை கரெக்டா அடையாளம் சொல்லி மேசியான்னு கண்டுபிடிச்சு கூப்பிட்டது. சத்தமிடல இதெல்லாம் சொல்லு, கூட்டிட்டு அவனை நான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை நிறுத்தினது எந்த சத்தம்? ஒரு விசுவாச சத்தம். எந்த விசுவாச சத்தம்? தாவீதின் குமாரனே. எனக்கு தாவீது பேர் எங்க வந்து பாருங்க, மேசியா. நிறைய சொல்லலாம், கொஞ்சம் பேசலாம் போல இருக்குது, ஆனா எனக்கு முடிக்கணும் போல இருக்குது.
என்ன டைம் ஆயிடுச்சு. பிரைஸ் எல்லாம். தாவீது மிகச்சிறந்த ஒரு தேவ மனுஷன். தாவீதை பற்றி பேசிட்டே போகலாம், நிறைய இருக்குது இல்ல, தோண்ட வரும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தாவீதை பற்றி நிறைய பேசலாம். அந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த தாவீதின் வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த பூமிக்கு வந்தார். உங்களை மேலே ரட்சிக்கும்படி எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல சீசர் இருக்காங்க பார்த்தீங்களா, சீசருக்கு செலவு வச்சாங்க. நான் பேசியிருக்கேன் கிறிஸ்துமஸ் செய்தியில கூட. சீசருக்கு செலவு வச்சாங்க. சீசர் தான் ரட்சகர்னாங்க, சேவியர்னாங்க, கடவுள்னாங்க. நற்செய்தி யாருக்கு சொல்லப்படும் தெரியுமா? ரோமர்களுக்கு மட்டும் சொல்லப்படும். அப்படி இந்த காலகட்டத்துல யாரும் நற்செய்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா யூதர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, அது லேவி கோத்திரம் சொல்றாங்க, அந்த மேய்ப்பர்களுக்கு யாருமே இந்த உலகத்துல நற்செய்தி சொல்லல. ரோம அரசாங்கம் நற்செய்தி சொல்லாது இவங்களுக்கெல்லாம், ரோமர்களுக்கு தான். அப்படி இருக்குது. பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்து இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீசன் ரட்சகர் அல்ல, சீசன் கடவுள் அல்ல, சீசன் காப்பாற்றுறவன் அல்ல, இயேசுதான் ரட்சகர் அறிவிக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க பிறந்தாரோ? தாவீது. பிரைஸ் தி லார்ட். தாவீது குறிச்சு நீங்க தியானிச்சீங்கன்னா என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில தாவீதை போல ஆண்டவர் உங்களை என்ன குட்டி? கடைக்குட்டி. எதை பார்த்துட்டு இருந்தா கடைக்குட்டி? ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு இருந்தா. ஆட்டுக்குட்டியை பார்த்துட்டு இருந்த கடைக்குட்டியை வச்சு அவனை கடவுள் உட்கார்றான், சேர்ல உட்கார்ந்து நீ இந்த ஆடுகளை மேயி அப்படின்ட்டா. எப்படி இருக்கும்? தாவீது மாதிரி யாருமே இல்லைங்க. சாலமோன் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தால் தாவீதனுடைய ஆட்சி மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப சொல்றாங்க பார்த்தீங்களா, பொற்கால ஆட்சி. தமிழகத்தில் சிறந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொற்கால ஆட்சி எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இல்ல பொற்கால ஆட்சி. நான் சும்மா அப்படி படிச்சு பார்த்தேன். முதலமைச்சர் யார் என்று சும்மா அப்படி சொன்னாங்க. முதலில் காமராஜர். கண்டிப்பா காமராஜர் அவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் செத்து போயிட்டு பார்க்க முடியாது. சிறந்த முதலமைச்சர். அதற்கு பிறகு இரண்டாவது என்ஜி ராமச்சந்திரன் என்கிறார். எம்ஜிஆர் இரண்டாவது இடத்துல அதை சொன்னாங்க. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்ப முதல் இடத்துல காமராஜர் இருக்கார். ஆட்சியை இந்த இஸ்ரவேல ஆட்சி செய்ததுல பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா முதல்ல டாப்பா இருக்கிறது யாரு? தாவீது தான். ஏன்? தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருப்பார். நீங்களும் நானும் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? தாவீதை காப்பாற்றுவது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அப்படி கர்த்தரை போட்டு ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாவீதின் உயர்வை போல தாவீது வர பலத்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பீராக. மரணம் விலகி போகட்டும், வியாதி விலகி போகட்டும், சாபங்கள் விலகி போகட்டும், சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சாத்தானை போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். என்னுடைய சரீரத்தை, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை, இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க. பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை, விடுதலையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இறங்குவதாக. ஒரு அற்புதம் செய்யும். தாவீதோடு கூட இருந்தது போல உம்முடைய பிள்ளைகளோடு, என்னோடு, எங்களோடு, எங்களுடைய சபை மக்களோடு கூட நீர் இருக்க வேண்டும், இருப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு
என் வாழ்க்கையை மாற்றிடும். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கருத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் இருக்கும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கருத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் இருக்கும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏனென்று தெரிந்து கொண்டு தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு காட்டி, அரியணை ஏற்றி அழகு காட்டி. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் இன்னும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் இன்னும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஜெபிப்போம். மறுபடியும் ஒரு அறிவிப்பு. அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி எல்லாரும் தவறாமல் நீங்கள் மறுபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முருகன் கலையரங்கத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், வேண்டியவர்களை, முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். புதிதாய் வருகிறவர்கள் சந்திக்கப்படணும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களோடு நீங்கள் அழைத்து கொண்டு வருவர்களை அழைத்து கொண்டு வரலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக, கொடுத்த தசம பாக காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, இதற்குரிய பிரதிபலனை நிறைவாய் நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தை தான் குறைவில்லாமல் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். தாவீதோடு கூட இருந்தது போல உடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆண்டவரே, தாவீது போன இடத்துலெல்லாம் அவனை காப்பாற்றினது போல எங்களையும் உடைய பிள்ளைகளையும் போன இடங்களெல்லாம், சென்ற இடமெல்லாம் நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பாதுகாப்புக்கும், உம்முடைய பராமரிப்புக்கும், உம்முடைய வழிநடத்தலுக்கும், தேவ கிருபைக்கும் அடியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும்
நிலைத்திருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை